அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். வழக்கமாக புத்தாண்டை வரவேற்கும் முதல் நாடாக நியூசிலாந்து திகழும். ஆனால் உலகில் 2025ஆம் ஆண்டை முதலில் மத்திய பசிபிக் கடலில் உள்ள கிரிபாட்டி தீவு வரவேற்றது. இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்த தீவில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. இதனையடுத்து நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரில் உள்ள ஸ்கை டவரில் நள்ளிரவு பட்டாசுகள் வெடித்து புது வருட பிறப்பை மக்கள் வரவேற்றனர். ஸ்கை டவரில் இருந்து நாலாபுறமும் சிதறி வானில் மாயாஜாலம் காட்டிய பட்டாசுகளை கண்டு மக்கள் ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் புகழ்பெற்ற துறைமுக பாலம் ஓபரா ஹவுஸ் அருகே வான வேடிக்கைகளை வெடிக்க வைத்து அங்குள்ள மக்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். 12 நிமிடங்களாக வானில் மாயாஜாலம் காட்டிய பட்டாசுகளை கண்டு மக்கள் வியந்தனர். குறிப்பாக துறைமுக பாலத்தில் இருந்து தங்க நிறத்தில் உருவான நீர்வீழ்ச்சி போன்ற பட்டாசுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. அது மட்டுமின்றி கட்டடங்களின் மேல் தளங்களில் இருந்தும் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரம் ஜொலித்தது. இதை போல தைவான் நாடும் கண்கவர் வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்றது. தைவானின் மிக உயரமான கட்டடமான தைபே 101 கட்டடத்திலிருந்து வண்ணமயமான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. 6 நிமிடங்கள் நீடித்த கண்கவர் வான வேடிக்கையை அந்நாட்டு மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து சீனாவின் ஹாங்காங் நகரில் பட்டாசுகள் வெடித்து புத்தாண்டு வரவேற்கப்பட்டது. விக்டோரியா துறைமுகத்தில் கண்கவர் வான வேடிக்கையுடன் இசையும் ஒலிக்கப்பட்டது. 12 நிமிடங்கள் நீடித்த வான வேடிக்கை நிகழ்ச்சியால் அப்பகுதியே பிரகாசமாக காட்சியளித்தது. இதனிடையே சீனாவில் பாரம்பரிய நடனம், ஆடல் பாடல் என புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.